வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாங்கள் நியூயார்க் சிட்டியிலேருந்து நயக்ரா ஃபால்ஸுக்கு 2 நாள் டூர் கிளம்பியிருக்கோம். போகிற வழியில் டெலவேர் வாட்டர் கேப், கிளென் வாட்கின்ஸ், நயக்ரா ஃபால்ஸ், அங்கே மேட் ஆஃப் த மிஸ்ட், இது எல்லாமே பார்க்க போகிறோம். இது எங்களோட முதல் ட்ராவல் vlog, முதல் வீடியோவும் கூட. இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு தமிழும் கருப்பும். இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ட்ரிப்பை நாங்கள் நியூயார்க் சிட்டியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். யூஎஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நியூயார்க் சிட்டிக்கும் நியூயார்க் ஸ்டேட்டுக்குமான வித்தியாசம் எங்களுக்கும் தெரியாது. நயக்ரா ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னா நியூயார்க் ஸ்டேட்டில் இருக்குது. நியூயார்க் சிட்டியிலேருந்து நியூ ஜெர்சி, பென்சில்வேனியா இந்த ஸ்டேட்டெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம நியூயார்க் ஸ்டேட்டுக்கு போகணும். இப்போ நம்ம நியூ ஜெர்சி பார்டரில் போய்கிட்டு இருக்கோம். நியூ ஜெர்சியவும் பென்சில்வேனியாவையும் பிரிக்கிறது தான் டெலவேர் வாட்டர் கேப். இந்த டெலவேர் வாட்டர் கேப் பற்றி சொல்லணும்னா, பல மில்லியன் வருஷமாக அப்பலாச்சியன் அப்படின்ற மலையை டெலவேர் ரிவர் அரிச்சு ஒரு பாதையா இயற்கையா உருவாயிருக்கிற ஒரு கணவாய். இப்போ நாம நியூயார்க் ஸ்டேட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். இப்போ நாம வந்திருக்கிற இடத்தோட பேரு சதர்ன் டியர் வெல்கம் சென்டர் அப்படிங்கிற பிரேக்கிங் ஏரியா. இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நாம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம ஊர் இட்லி, மல்லி சட்னி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கிற ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றின மேப் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் லேக்ஸ் அப்படிங்கிற இடம் போட்டிருப்பாங்க. ஃபிங்கர் லேக்ஸ் அப்படிங்கிறது ஃபிங்கர் மாதிரி நீளமாக 11 ஏரிகள் அடுத்தடுத்து இருக்கு. நாம் நயக்ராவுக்கு இந்த ஏரிகள் வழியாக தான் போவோம். நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்கே வந்திருக்கோன்னா ஷீக்வாகா ஃபால்ஸ் அல்லது மான்டூர் ஃபால்ஸ். மான்டூர் அப்படின்ற வில்லேஜில் இருக்குது. இந்த மான்டூர் அப்படின்ற நேமு இங்கே இருந்த அமெரிக்கன் நேட்டிவ் ட்ரைபல் குயினோட பேர். இந்த ஃபால்ஸ் கிட்டத்தட்ட 165 அடி உயரம். ரெஃபரன்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர் குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் 200 அடி உயரத்தில் விழுகுது. இந்த ஃபால்ஸ் இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கில் பார்க்குறோம். வின்டரில் எப்படி இருக்குன்னு அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மான்டூர் ஃபால்ஸ் இருக்கிறது மான்டூர் வில்லேஜ். இந்த வில்லேஜ் வாட்கின்ஸ் கிளென் அப்படிங்கிற சிட்டியோட அவுட்டரில் இருக்குது. வாட்கின்ஸ் கிளென் சிட்டி கார் ரேஸ், ஸ்பெஷலி நாஸ்கார் கார் ரேஸுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு சிட்டி. நாம் இப்போ பார்க்குற வின்டேஜ் கார்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஏதோ ரேஸ்க்காக வந்திருக்குன்னு நினைக்கிறோம், இல்லை ஏதோ மீட்டப்புக்காக வந்திருப்பாங்க. இந்த வீடியோவில் கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் இதை விட நிறைய வின்டேஜ் கார்ஸ் ரோட்டில் பார்த்தோம். சிட்டி எந்த அளவுக்கு கார் ரேஸ்க்கு ஃபேமஸ் அப்படின்னா, ஸ்ட்ரீட்டில் செக்டு ஃப்ளாக் நிறைய பிளேசஸில் வச்சுருக்காங்க. நீங்களே வீடியோவில் நோட் பண்ணலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம், கார்ஸ் அப்படிங்கிற அனிமேஷன் மூவியில் லைட்னிங் மெக்குயினோட ஒரு முக்கியமான சீனு இந்த படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் தான்.
வாட்கின் கிளென்லேருந்து கிளம்பி ட்ரிப்பை கன்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். போகிற வழியில் அமெரிக்காவோட கண்ட்ரி சைடு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ வீடியோவில் பார்க்குற விவசாயம் எல்லாம் மோஸ்ட்லி ஆமிஷ் பீப்புள் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி தான் பண்ணுறாங்க. அவங்கள பற்றி ஷார்ட்டாக சொல்லணுன்னா அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் சிம்பிளாக லைஃப்பை வாழ்கிறவங்க. ஈவன் செல்ஃபோன் கார் இது எதையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னுமே குதிரை வண்டி சைக்கிள் இதெல்லாம் வச்சு தான் எல்லா பிளேசஸ்க்கும் போகிறாங்க. இவங்களோட வாழ்வாதாரம் என்னன்னா பால் பொருட்கள், தேன், மேப்பிள் சிரப், பிரெட் வெரைட்டிஸ் இதெல்லாம் தான். இங்கே நிறைய திராட்சை தோட்டம் இருக்குது. திராட்சையிலேருந்து டைரெக்டாக ஒயின் செஞ்சு அங்கே சேல் பண்ணுறாங்க. ஃபார்ம் லேண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஹவுஸுக்கும் நடுவில் இந்த ரோட்டில் போகிறதே ஒரு மாதிரி ரம்யமாக இருக்குது. ஒரு வழியாக நயக்ராவுக்கு வந்தாச்சு. நயக்ரா ரிவர் மேலே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நாம் 7 hours ட்ராவல் பண்ணி வந்தது எதுக்காக? இந்த இயற்கை அதிசயத்தை பார்க்கத்தான். வாங்க போய் பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற நயக்ரா ஃபால்ஸ். இந்த அருவியோட இரைச்சலே ஒரு விதமான தெரப்பி மாதிரி இருக்கு. நம்ம ஃபோட்டோவில் பார்த்துருக்கோம், வீடியோஸில் பார்த்துருக்கோம். இதில் எல்லாம் பார்த்ததை விட நேரில் பார்க்கும்போது ஒரு விதமாக ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. நயக்ரா ஃபால்ஸ் அப்படின்றது ஒரு அருவி மட்டும் இல்லை, 3 அருவி இருக்குது. அமெரிக்கன் ஃபால்ஸ், இப்போ நம்ம அங்கே தான் நிற்கிறோம். பிரைடல் வெயில் ஃபால்ஸ், இதுதான் இங்கே இருக்கிறதுலையே சின்ன அருவி. அப்புறம் ஹார்ஷூ, அதுதான் ரொம்ப பெருசு. இந்த அருவி வந்து கனடா சைடில் இருக்குது. நயக்ராவுக்கு ஒரு வருஷத்துக்கு 8 to 10 மில்லியன் டூரிஸ்ட் வராங்க. நாங்கள் போயிருந்தப்போ நிறைய தமிழ் மக்களை பார்க்க முடிஞ்சது. நாம் இப்போ பார்க்குறது தான் ஹார்ஷூ ஃபால்ஸ். இது பார்க்குறதுக்கு ஹார்ஷூ ஷேப்பில் இருக்கிறதுனால இதுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. மொத்தமாக நயக்ரா ஃபால்ஸில் ஒரு வினாடிக்கு 3000 டன் தண்ணீர் மேலேருந்து கீழே விழுகுது. இவ்வளவு தண்ணியும் மொத்தமாக விழுகிறத பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாகவும் பயமாகவும் இருக்குது. ஃபால்ஸ் விழுந்து அந்த தண்ணி ஓடுது இல்லையா, அந்த ரிவர், அதுக்கு அந்த சைடு இருக்கிறது தான் கனடா. ஹார்ஷூ ஃபால்ஸு இங்கேருந்து பார்க்குறத விட கனடா சைட்லேருந்து பார்க்குறதுக்கு தான் இன்னும் அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. நமக்கு கனடா விசா இல்லாதனால போக முடியல. நம்ம கூட வந்த சில பேருக்கு கனடா விசா இருந்தது. அவங்க அந்த பக்கம் போய் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. நயக்ராவை நல்லா சுற்றி பார்த்து பிரமிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஹோட்டலுக்கு போய் ரெஸ்ட்டு.
நாங்கள் புக் பண்ண டூர் பேக்கேஜ்லேயே எங்களுக்கு ரூமும் சேர்த்து புக் பண்ணிட்டாங்க. இந்த என்டையர் டூர் புக்கிங் டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். ஹோட்டலில் செக்இன் பண்ணியாச்சு. ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரூமுக்குள்ளே வந்தாச்சு. ரூம் நல்லா பெருசாகவே இருக்குது. டபுள் பெட் போட்டிருக்காங்க. ஹேர் ட்ரையர் இருக்குது. அயன் பாக்ஸ் வித் போர்டு இருக்குது. பாத்ரூம் சின்னதாக நீட்டாக இருக்குது. டவல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த கபோர்டுக்குள்ளே ஒரு மினி ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. எதுவும் ஃபுட்டை ரீஹீட் பண்ணுறதுக்கு அவனும் இருக்குது. ஓவராலாக ரூம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ டைம் ஈவினிங் 4 ஆச்சு. நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் சன்செட்டுக்கு மேலே ஃபால்ஸுக்கு போனால் கலராக லைட் போடுவாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே வான வேடிக்கையும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சீசன் டைமுக்கு, அதாவது இங்கே சீசன் அப்படிங்கிறது மே மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும். இந்த சீசன் டைமில் டெய்லி நைட்டு 10 மணிக்கு தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு வான வேடிக்கை நடக்கும். நாளைக்கு நாம் மெய்ட் ஆஃப் த மிஸ்ட் போட்டிங் போகிறோம். இந்த பிரம்மாண்டமான நயகரா நீர்வீழ்ச்சியை கீழே இருந்து பார்க்குறதுக்கு நாங்களும் எக்ஸைட்டடாக இருக்கோம். அது எல்லாமே அடுத்த பார்ட்டில் வரும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக கான்டென்ட் போட ட்ரை பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். Contare la storia di una famosa persona. Todos la conocen con el apodo de Chona. Todos la conocen con el apodo de Chona. Su marido dice ya no sé qué hacer con ella. Diario va a los bailes y se compra una botella. Diario va a los bailes y se compra una botella. Se arranca la banda con la primera canción. Y la Chona luego busca bailador. Y la Chona luego